சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் தொகையை உடனடியாக எடுக்க புதிய வசதி அறிமுகம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கிலிருந்து வீடு கட்டுவதற்கும் குழந்தைகளின் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கும் திருமண செலவுகளுக்கும் பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது. மேலும் இதற்கு அவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு 2 அல்லது 3 நாட்களில் அவர்களது வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும். இந்நிலையில் யுபிஐ மூலம் உடனடியாக பணம் எடுக்கும் வசதியை அறிமுகப்படுத்த பிஎஃப் அமைப்பு திட்டமிட்டுள்ளது. மத்திய தொழிலாளர் துறை செயலர் கூறியதாவது, பிஎஃப் சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கிலிருந்து உடனடியாக யுபிஐ மூலம் பணத்தை எடுக்க அனுமதிக்க இந்திய தேசிய பணப்பட்டுவாடா கழகத்திடம் பேசி வருகிறோம். இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கில் உள்ள தொகையை யுபிஐ மூலம் அறிந்து கொள்ள முடியும். மேலும் தகுதியானவர்கள் யுபிஐ மூலம் உடனடியாக ரூபாய் 1 லட்சம் வரை எடுக்கலாம். இந்த பரிவர்த்தனை தானியங்கி பணப்பட்டுவாடா எனப்படும் சாளரத்தின் கீழ் செயல்படும். இந்த வசதியை அனைத்து சந்தாதாரர்களும் பயன்படுத்தலாம். இவ்வாறு அவர் கூறினார். மேலும் 2023 முதல் 2024 நிதியாண்டில் மொத்தம் 90 லட்சம் பேர் தங்களது பிஎஃப் தொகையை திரும்ப பெற்றுள்ளனர். நடப்பு 2024 முதல் 2025 நிதியாண்டில் இதுவரை 1.9 கோடி பேர் பணம் எடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மத்திய தொழிலாளர் நலத்துறை செயலாளர் சுமிதா தாவ்ரா விளக்கம் அளித்துள்ளார். அதாவது வரும் மே மாத இறுதிக்குள் அல்லது ஜூன் மாத இறுதிக்குள் பிஎஃப் தொழிலாளர்கள் தங்களுடைய பிஎஃப் தொகையிலிருந்து 1 லட்சத்திற்கும் குறைவான தொகை எடுக்கும் வசதி அல்லது ஏடிஎம் வசதி மூலமாக எடுக்கும் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரத்யேக அட்டையை பயன்படுத்தி ஏடிஎம் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் யுபிஐ மூலமாக தங்களுடைய பிஎஃப் கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். மேலும் அவசர தேவைக்கு பணம் எடுப்பதில் பிஎஃப் தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வந்தார்கள். தற்போது தேவையான தொகையை எளிதாக பெற முடியும் என்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கி நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.